புதுச்சேரி நீதிமன்றம் ஆஜராக உத்தரவிட்டிருந்த நிலையில் அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராகவில்லை. சகோதரரை தாக்கிய வழக்கில் அமைச்சர் மரிய வில்சன் புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராக அவருக்கு சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருந்த நிலையில் ஆனால் அவர் இன்று ஆஜராகவில்லை. முன்பாக அது தொடர்பான குற்றப்பத்திரிகையை வழங்க அவரில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மரிய வில்சன் நேரில் ஆஜராகவில்லை. மரிய வில்சன் அவரது தந்தை மீது 6 பிரிவுகளின் கீழ் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். கொலை, மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. சகோதரரை தாக்கிய வழக்கில் அமைச்சர் மரிய வில்சன் புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டியன் இணைகிறார். விவரங்கள் மகாராஜ பாண்டியன். கட்டாய தமிழ் புதுச்சேரியில் எலிநகரை சேர்ந்தவர் மரிய குலத்து. இவரது தம்பி மரிய வில்சன் தற்போது தாவேகா அமைச்சரவையில் தமிழக நிதித்துறை அமைச்சராக உள்ளார். ஜேபிஆர் அறக்கட்டளையிலிருந்து மரிய குலத்தை மரிய வில்சன் நீக்கினார். இதனால் அண்ணன் தம்பி இருவருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. 8/8/2022 அன்று புதுச்சேரி இளைநகர் வந்த மரிய வில்சனுக்கும் அவரது அண்ணனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த மரிய வில்சன் தனது தந்தை நெஸ்டருடன் சேர்ந்து அண்ணன் மரிய குலத்து மற்றும் அவரது அண்ணி கரோனி ஆகியோரை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கினர். இதில் இருவருமே படுகாயம் அடைந்தனர். இது குறித்து கரோலின் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதன் பேரில் மரிய வில்சன் மற்றும் அவரது தந்தை நெஸ்டோர் ஆகியோர் மீது IPC 448 அத்துமீறி நுழைதல், 427 சேதப்படுத்துதல், 324 காயம் ஏற்படுத்துதல், 506/1 கொலை மிரட்டல், 294 தகாத வார்த்தைகளால் திட்டுதல், 34/B 2க்கு மேற்பட்டோர் ஈடுபடுதல் ஆகிய 6 பிரிவின் கீழ் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான லாஸ்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகையை புதுச்சேரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். புதுச்சேரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை பார்த்த கரோலின், நாங்கள் கொடுத்த கொலை முயற்சி பிரிவு இதில் வழக்கு பதிவு செய்யவில்லை, எனவே அந்த பிரிவை சேர்க்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் முறையிட்டார். இதன் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு லாஸ்பேட்டை காவல் நிலையத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து காவல் ஆய்வாளர் பாலமுருகன் விசாரணை நடத்தி புதிய குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதனுடைய நகலை பெற்றுக்கொள்ள கட்டாயம் இன்று, அதாவது ஜூலை 2ஆம் தேதி தமிழக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராக வேண்டும் என்று JM1 செல்லாதன் உத்தரவிட்டார். ஆனால் இன்று அவர் ஆஜராகவில்லை. தமிழகத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இருப்பதால் அதில் பல்வேறு பணிகளில் அவர் ஈடுபட இருக்கிறார் என்ற காரணத்தை முன்வைத்து அவரது வழக்கறிஞர்கள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனு மீது தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இதன் பிறகுதான் நீதிபதி எந்த மாதிரியான தீர்ப்பை கொடுப்பார், அதாவது அவர் அடுத்த முறை ஆஜராக வேண்டுமா, ஏன் ஆஜராகவில்லை என்பது குறித்து தெரிய வரும். தற்போது தமிழக நீதித்துறை அமைச்சர் ஆஜராகுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் ஆஜராகாதது புகார்தாரருக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மகாராஜா.